ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நைட் ட்ரெஸ் போல இருக்குங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து இன்னைக்கு பிரித்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் பார்சல் போடணும். இது வந்து என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நான் பிரித்து தான் ஆகணும். இது ட்ரெஸ் எதுவும் எடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது கூடவே நானும் இந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி இது கூடவே நான் வந்து பார்சல் அவங்களுக்கு போட்டு விடணும். இது எனக்கு ஆனால் சொல்லி ஒரு 10 நாள் மேலே ஆச்சுங்க. நானும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தங்காட்டிக்கு என்னால் பண்ண முடியல. அதனால சரி இப்போ வச்சு பண்ணலாம். நாளைக்கு வந்து எடுக்க வருவாங்க. இது வந்து பவுல் ஓப்பன் பண்ணுறோம்னா இப்படி இழுத்தா பவுல் மாதிரி வரும், பக்கெட் மாதிரி வரும்ல அந்த மாதிரி. ப்ளவுஸ், இது வந்து ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ். இதெல்லாம் பெட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழலாம், வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்னால நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கிடைக்காம ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி எவ்வளோ கஷ்டம். நிறைய ஃபுல்லாகவே ட்ரெஸ் தாங்க இருக்குது. இது ஃபுல்லாகவே இதெல்லாம் நைட்டி. என் பொண்ணுக்கும் அப்படி தான் நம்ம பார்சல் போடுவோம். ஒரு கிலோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாச்சு, 525 என்னமோ இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது இந்த இதுக்கப்புறம் இந்த வாரெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரிச்சு பார்க்கணும், மறந்து பிரிச்சு பிடிக்காம ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் இந்த கொரியர் சர்வீஸில் வந்து அவங்களும் எல்லாத்தையுமே பிரிச்சுருவாங்க. பிரித்து தான் மறுபடியும் அவங்க பேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேக்கிங் இருந்தாலுமே அவங்க பிரிப்பாங்க. இதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு நினைக்கிறேன். இந்த லிக்விடெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு காக்ரோச்சுக்கு கிரீன் கில்லர். இதுவும் எல்லாமே வந்து ட்ரெஸ் தான். கர்டைனு, பெட் ஸ்ப்ரெடு, நைட்டி, அப்புறம் டாப்ஸு, ப்ளவுஸு, ரெடிமேட் ப்ளவுஸு. எங்கிட்டையும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க சொன்னாங்க. எனக்கும் போகிறக்கே முடியல.
என்னன்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. மீஷோவில் வாங்கியிருக்காங்க. ஏதோ பூச்சிக்காக வேண்டிதான். அப்படி காக்ரோச்சுக்கு, இதுவும் காக்ரோச்சுக்காக. எல்லா இடத்துலையும் இருக்கும் போல இருக்கு இந்த காக்ரோச். இந்தியாவில் மட்டும்தான் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இதோட தொல்லை இருக்கும் போல. இல்லை கண்டெய்னர்ஸ் நல்லா இருக்கு. 6 கண்டெய்னர் இருக்குங்க. இது வந்து இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அடுக்கி வைக்கிறதுக்கு இருக்காது. hair colors. இதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், சீரகம், மல்லித்தூள், மிளகாத்தூள், பேஸ்ட்டு, சோப்பு, கரம் மசாலா, மிளகு, கடுகு, இந்த மாதிரி எல்லாமே மளிகை சாமானமும் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்சலில் போடணும். போட்டு எவ்வளோ ஆச்சு என்னென்னு